குக்கு வித் கோமாளி சீசன் 5 தொடக்கத்திலிருந்தே பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக சமீபத்தில் மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனையினால மணிமேகலை விஜய் டிவி விட்டு போனது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அந்த வகையில் இப்போ பிரியங்கா டைட்டில் வின்னர் ஆனதும் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகி இருக்கு. பிரியங்கா டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்க, சுஜிதா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ஆகியிருக்காங்க, அண்ட் இர்ஃபான் செகண்ட் ரன்னர் அப் ஆகியிருக்காரு. குக்கு வித் கோமாளி சீசன் 5 தொடக்கத்திலிருந்தே பிரியங்காவை தான் டைட்டில் வின்னர் ஆக்குவாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பலரும் கிண்டல் பண்ணி பேசியிருந்த நிலையில் இப்போ அது உண்மையானதுனால குக்கு வித் கோமாளி ஃபேன்ஸ் பலரும் அதிருப்தியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதனால சோசியல் மீடியாவில் பலரும் சுஜிதா தான் டைட்டில் வின்னர் ஆகியிருக்கணும், சமைக்கவே தெரியாத ஜோயா பூஜா வெங்கட்டையெல்லாம் ஃபைனலிஸ்ட் ஆக்கி எப்படியோ பிரியங்காவை டைட்டில் வின்னர் ஆக்கிட்டீங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லி பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில குக்கு வித் கோமாளி சீசன் 5 டைட்டில் வின் பண்ணதை பத்தி பிரியங்கா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மேலும் பிரியங்கா இது மூலியமா மணிமேகலைக்கும் தன்னை டைட்டில் வின்னராக டிசர்வ்லன்னு சொல்றவங்களுக்கும் மறைமுகமா பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி பலரும் இதை வைரல் பண்ணிட்டு வராங்க. அதுல பிரியங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 டைட்டில் வின்னரா நான் உங்களுக்கு நல்ல நேரத்தையும் ஃபன் அண்ட் பாசிட்டிவிட்டியா கொடுப்பேன். என்னை சுத்தி இருக்கிறவங்களை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். ஆனா என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றது தான் என்னோட வளர்ச்சின்னு எனக்கு தெரியும். கோழியை டீபோன் பண்ண தெரியாம கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஷோல நான் தோத்து போனேன். ஆனா இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் குக் வித் கோமாளி கப் என் கையில இருக்கு. இப்ப என்னால பறக்கிறது, நடக்கிறது, நீந்துறதுன்னு எல்லாத்தையும் சமைக்க முடியும். எனக்காக கிச்சனை திறந்து வச்சு டே அண்ட் நைட் என்னோட ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் வருவேன்னு வெயிட் பண்ணி கிச்சன்ல என்னோட திறமையை அதிகப்படுத்தவும் நான் அதை சரியா செய்யற வரைக்கும் பொறுமையா கத்துக் கொடுத்த ட்ரைனர்ஸ்க்கும் நன்றி. ஒவ்வொரு வாரமும் சமைக்கிறது மூலியமா எண்ணெயோட சத்தத்தை கேட்கவும், மசாலா வாசனையை அனுபவிக்கவும், குக்கிங்கோட கலரை பார்க்கவும், உணவோட அமைப்பை பார்க்கவும் கத்துக்கிட்டேன். ஆனா நான் சமைச்ச நிறைய டிஷ்ஷஸை என்னால டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் சமைச்சதை டேஸ்ட் பண்ணி நிறை குறைகளை சொன்ன குக் கோமாளி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொய் பேசுறதுக்காக அலைப்பாயிர நாக்குகள் இருக்கும் இந்த உலகத்துல இந்த குக் வித் கோமாளி ஷோ மூலியமா நான் நம்பக்கூடிய நாக்கு இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சதுல அதிர்ஷ்டசாலியா உணர்றேன். என்னோட வேலையை பார்த்தவங்களுக்கும் நான் செஞ்சதை டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி என்னை சிறந்த சமையல்காரனா மாத்தினதுக்கு நன்றி. எனக்கு காம்படிஷன் நான் மட்டும்தான் கிச்சன் சூப்பர் ஸ்டார்ல பண்ண முடியாததை இப்போ குக் வித் கோமாளியில பண்ணிட்டேன். நான் கோழியோ பலிக்கடாவோ மீனோ இல்ல, ஒரு கோழியை என் மேல வீசினா நான் அதை ஒரு நிமிஷத்துல வறுத்துருவேன். என்னை இறைச்சி கூடத்துக்கு அனுப்புங்க, ஆட்டுக்கால் பாயாவோட வருவேன். கடலை காட்டுங்க, நான் எல்லா மீன்கள் கூடயும் மகிழ்ச்சியா வாழ்வேன். அப்புறம் கடின உழைப்பை மட்டும் நம்புறதுக்கு கத்துக் கொடுத்ததுக்கும், நான் என்ன மட்டும் நம்பி இருக்கணும்னும் என்னை விட்டு கொடுக்காம இருக்கிற என்னோட குடும்பத்துக்கும் நன்றி. நீங்க இல்லாம நான் என்ன செய்வேன்னு தெரியல. மேலும் இந்த பயணத்துல என்னை என்கரேஜ் பண்ணவங்களுக்கும், சப்போர்ட் பண்ணவங்களுக்கும், எனக்காக கண்ணீர் விட்டவங்களுக்கும் நன்றி. நான் தொடர்ந்து குட் வைபோட உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன். குக் வித் கோமாளி டைட்டில் வின்னர்ன்ற முறையில் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல நேரங்களையும் ஃபன் மற்றும் பாசிட்டிவிட்டியை கொடுப்பேன்னு உறுதி அளிக்கிறேன்னு சொல்லி பிரியங்கா இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. பிரியங்கா இதுல பொய் பேசுற நாக்குகள்னு சொல்லி மணிமேகலையை தான் சொல்லியிருக்காங்கன்னு, என்னோட வேலையை பார்த்தவங்களுக்கும் நான் செஞ்சதை டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கும் தெரியும்னு சொல்லி விமர்சிக்கிறவங்களுக்கும் தான் மறைமுகமா பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பலரும் இதை வைரல் பண்ணிட்டு வராங்க. ஸோ பிரியங்கா டைட்டில் வின்னர் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.